நாங்கள் எல்லோரும் மதீனா பள்ளிவாசலுக்கு வந்தால் முக்கியமான ஒரு இடத்தை தரிசிப்போம். அதுதான் அல் பகீ. பகீ என்ற அந்த சஹாபாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை சந்திக்காமல் யாரும் போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்த இடத்துக்கு போய் அவர்களுக்கு நாங்கள் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அந்த துஆவை ஓதுவோம். அது நஸரல்லாஹ் லனா வலக்கும் வல் ஆஃபியான்னு வர முடியும். அந்த துஆ, இந்த துஆவை ஓதுமாறு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஏன் இதை நாங்கள் செய்கின்றோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவங்களோட வீட்டிலிருந்து இந்த பகீக்கு போய் அந்த சஹாபாக்களுக்காக பிரார்த்திப்பார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், மனமுருகுவார்கள். ஏன்னா அவர்களோடு தோளோடு தோல் நின்று இஸ்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ் மௌத்தாயினவர்களாக வஃபாத்தாயினவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நினைத்து ஒரு வழிகாட்டி தந்துட்டு போனார்கள். நாங்கள் போகணும், அவர்களுக்காக பிரார்த்திக்கணும், அவர்களுடைய ஈடேற்றத்துக்காக பிரார்த்திக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நடுநிசி நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கும் வரை அவதானித்து விட்டு அவர் தூங்கிவிட்டார்கள் என்று நினைத்ததற்கு பிறகு தனியாக எழும்பி பகீக்கு சென்றார். சென்று துஆ செஞ்சு விட்டு அவர்களுக்காக பிரார்த்தித்து வருவதற்காக சென்றார்கள். இதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்குவது போல நடித்து பார்த்து கொண்டிருந்து விட்டு இவர் எங்கே செல்கின்றார் என்று அவர்கள் பின்னால போயிட்டு பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருவதற்கு முன்னால வந்து படுத்துட்டார். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ எல்லாம் செஞ்சு பகீலிருந்து திரும்பி வந்து ஆயிஷாட்ட கேட்டார்கள், நீங்கள் இன்னும் தூங்கலையா என்று. அப்ப சொன்னார்கள் இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல நீனும் என்ன பின்னால் இதை அவதானித்து விட்டாய் என்ற விஷயம் எனக்கு தெரியும் என்று சொல்லி. என்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அதை அறிவித்திருந்தார்கள். இந்த சம்பவம் என்னத்தை காட்டுதுன்னா, நடுநிசீனில கூட தங்களோட தோழர்கள் எண்ணத்தோடு இருக்கிறார், என்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள். எனவே அந்த நண்பர்களை சகோதரர்களை மறக்க முடியாது, எந்த நேரம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எனவே இன்று நாங்கள் முஸ்லீமாக இருப்பதற்கு காரணம் அந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் அவர்கள் செய்த தியாகம். எனவே அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அவரோட கபருக்கு போய்த்து நாங்களும் கண்ணீர் வடிக்கணும், நாங்களும் மனமுருகணும், அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி, இறைவா இந்த முஸ்லீம்கள் இந்த மூமின்கள் இவர்கள் உன்னிடம் இறைஞ்சி வந்து விட்டார்கள், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இதே மாதிரி போராடி அல்லாஹ்வுக்காக மடிந்து வருவோம், இந்த முஸ்லீமாக மூத்தாவதற்கு எண்ணம் கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தா என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இந்த பகீ என்ற இடத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் மதீனாவுக்கு வருகின்ற அத்தனை பேரும் பகீயை போய் சந்திப்பதும் அங்கே இருக்கின்ற சஹாபாக்களுக்காக பிரார்த்திப்பதும் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அன்று கொண்டிருந்த அந்த கபர்களை நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இந்த உணர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு துஆ செய்து எங்களுக்கும் பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ள வேண்டும்.